வணக்கம். நான் உங்க டாக்டர் கேஷா பேசுறேன் ஃப்ரம் HK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, படர்தாமரை ரிங்வார்ம்னு சொல்லுவோம். இது எதனால வருது, எத்தனை டைப்ஸ் இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த படர்தாமரை பார்த்தீங்கன்னா, டெமட்டோஃபைட்ஸ்னு ஒரு ஃபங்கைனால வரக்கூடியது. இது வந்து 5 டைப்ஸ் மோஸ்ட்லி இருக்கு. இந்த 5 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்ல வரலாம், சில பேருக்கு ஸ்கின் முழுக்க வரலாம், சில பேருக்கு பிரைவேட் ஸ்பாட்ஸ்ல வரும், நெகத்துல வரக்கூடியது, பாதங்கள்ல வரக்கூடியது. இதோட சிம்டம்னு பார்த்தீங்கன்னா காமன் தான். இச்சிங் இருக்கும், பர்னிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். இது எப்படி பார்க்கறதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலரா இருக்கும், இல்லைன்னா ரிங்வார்ம் ஷேப்பா இருக்கும். பிளேசஸ் பொறுத்து இதோட சிம்டம்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ ஸ்கேல்ப்லன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ஸ் அதாவது டேண்ட்ரஃபும் சேர்ந்து வரலாம், ஸ்கேல்ஸ் செதிலாக வரலாம். இதே பாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெடிப்பு கிராக்ஸ் விழுகலாம். நெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெயில்ஸில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திக்காக இருக்கும். நெயில்ஸ் வந்து திக்காக ஆக ஆரம்பிக்கும், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், சில பேருக்கு நெயில்ஸ் சின்ன சின்னமாக உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும் நெயிலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடியது. இட் இஸ் எ கண்டேஜியஸ்னு சொல்லுவோம். பர்சன் டு பர்சன் டச் பண்ணும்போது வரலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் அனிமல்ஸ், கேட்டோ டாக்ஸோ தொடும்போது அதுலேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இல்லைன்னா ஒருத்தவங்களோட டவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அவங்களோட ப்ராடக்ட்ஸோ காஸ்மெட்டிக்கோ ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரலாம். இல்லைன்னா இன்ஃபெக்டட் சாயில், மண் அந்த மாதிரி தொடும்போது அதை நீங்கள் வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், வேப்பெண்ணெய் அப்ளை பண்ணலாம், ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க, ஸ்கின்னை வந்து ஹைஜீனாக வச்சுக்கோங்க. குளிச்சோடனே உடனே வந்து ட்ரெஸ் வியர் பண்ணாமல் ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் வியர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 2 டைம்ஸ் டே பாத் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்கின் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணலாம். ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லாவே ஸ்கோப் இருக்குங்க. சில பேர் வந்து ரொம்ப நாளாக க்ரீம்ஸ் போடுவாங்க. அதாவது இப்போ அப்ளை பண்ணுவாங்க, 2 months வராது, இல்லைன்னா சில பேருக்கு 3 weeksல போயிடும், 3 months கூட வராமல் இருக்கும், ஆனால் ரெக்கரண்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோமியோபதியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோமியோபதியில் நல்லாவே ஸ்கோப் இருக்குது. நம்ம இன்டர்னலாக மெடிசின்ஸ் எடுக்கும் போது நல்லாவே ஸ்கோப் இருக்குது. மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.